கஷ்டப்பட்டு மரத்து மேல ஏறி இந்த தேன் எடுத்து சாப்பிடலான்ட்டு பார்த்தா அதுல தேன் இல்லாம வெறும் புழு தாங்க இருக்கு. எங்க வீட்டு பக்கத்துல இருக்க புளிய மரத்தோட உச்சில ஒரு தேனி கூடு இருந்துச்சு. நானும் பார்த்துட்டே இருக்கேன். அந்த தேனி கூடு இருக்க சைஸ் பெருசாயிட்டே போகுது. சரி, அது எப்படியாச்சும் எடுத்து சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு தேனி பிடிக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து நம்ம இன்னைக்கு அந்த தேனை தாங்க எடுக்க போறோம். எப்பயும் போல நம்ம சேஃப்டி எக்யூப்மெண்டான மாஸ்க், கிளவுஸ், ஃபுல் ஹேண்ட்லாம் போட்டுக்கிட்டு நம்ம தேனி கிட்ட போயிட்டாங்க. உச்சில ஏறி போன உடனே அந்த தேனிட்டு இருக்க கிளையெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளச்சு விட்டு அப்படியே பாத்தீங்கன்னா புடுங்கி தூக்கி கீழே போட்டாங்க. நானும் பாத்தீங்கன்னா கீழே போட்டோன்னே இந்த தேனடை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தேன். கடைசியா பாத்தீங்கன்னா அது ஒரு பொதாருக்குள்ள இருந்துச்சு. அது அப்படியே பொறுமையா நவுத்திட்டு கிட்டால போய் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சு உள்ள எந்த தேனியுமே இல்லை. நம்ம தூக்கி போட்டதுல எல்லா தேனியுமே பறந்து ஓடி போச்சு. வெறும் தேனாடை மட்டும் கீழே இருந்துச்சு. அதுல இருந்து ஒரே ஒரு தேனி எடுத்து பார்த்தேன். அந்த தேனியில பாத்தீங்கன்னா கொடுக்கே இல்லாம இருந்துச்சு. கொடுக்கே இல்லாமலாம் தேனிங்க இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்தீங்கன்னா அந்த தேனடையை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா இந்த தேனடை பாத்தீங்கன்னா ரவுண்டா சுத்தி கட்டி வச்சிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது வெறும் புழுதான் இருக்கு. தேனே சுத்தமா இல்லை. நானும் பாத்தீங்கன்னா லைட்டா கடிச்சு பார்த்துட்டு ஏமாந்தே போயிட்டேங்க.